அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க கம்பெனி ஆட்கள். அவங்க இப்போ எனக்கே 6 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு சார். ஆன்லைன் பெட்டிங்னு நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? அதை ரிஸ்க்குங்கிறது வேற சார், ஏமாத்துறதுங்கிறது வேற. ப்ரோ உங்ககிட்ட 1 ரூபா இருந்ததுன்னு வையன் 2 கோடி ரூபா வின் பண்ண முடியும். தெரியுமா உனக்கு? சாப்பிடவே காசு இல்லை, அதுக்கு இந்திய அரசாங்கத்திலேயே அப்ரூவ் பண்ண பெட்டிங் ஆர் கேம்லிங் ஆப் தான் இந்த ட்ரீம் 11. வாங்க வாங்க. 2008 ஆரம்பிச்ச இந்த கம்பெனி உமன்ஸ் பிரீமியர் லீக், BCCI, ப்ரோ கபடி லீக், சன்ரைஸ் ஹைதராபாத், பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், SRH இந்தியா கேம்ஸ் மட்டும் இல்லாம SA20, சவுத் ஆப்பிரிக்கா 20 ஃபாரின்ல போய் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்து நிக்கிற இந்த கம்பெனி தான் பல குடும்பங்களை நடுத்தெருவுல நிறுத்தி இருக்கு, பல பேச்ச கடனாளி ஆக்கி இருக்கு. இந்த ஆப்னால நிறைய பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் டீமோட ஜெர்சில இடத்தை பிடிச்சு கிரிக்கெட் லெஜெண்டான விராட் கோலி, ரிஷப் பந்த், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, MS தோனி இப்படின்னு இந்தியா பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம ஃபாரின் பிளேயர்ஸான ஜாஸ் பட்லர், பென் ஸ்டோக், கெய்ன் வில்லியம்சன், ஆண்ட்ரே ரஃபெல், பாப் டூப்ளஸின் எக்கச்சக்க கிரிக்கெட் ஜாமான்கள் ப்ரமோஷன் பண்ற அளவுக்கு இந்த ஆப் நல்லதா? ஐம் வெற்றி உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். நம்ம கவிதை கோபால் சொன்ன மாதிரி சாப்பிடவே வழி இல்ல. இந்த ஆப்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி கோடி கணக்கில் வின் பண்ண முடியுமானா முடியும். பூனேல இருக்க ஒரு SI போலீஸ்காரர் இந்த ஆப்ல வின் பண்ணி 1.5 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்காரு. பிரபல ஆன்லைன் கேமிங் தளமான ட்ரீம் 11இல் SI சோம்நாத்தின் டீம் அன்றைய ட்ரீம் டீமாக மாறி அவருக்கு 1.5 கோடியை வென்று கொடுத்தது. ப்ரோ சூப்பர் ப்ரோ, அப்ப நானும் போய் இதுல விளையாட போறேன் ப்ரோ அப்படின்னு போனீங்கன்னா रुको जरा सबर करो. ராக்கி புச்சுங்கிறவர் ஒரே நாளில் 16,000 விளையாட்டு விளையாடிருக்காரு. இப்போ எனக்கே 6 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு. அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க கம்பெனி ஆட்கள். அவங்களே டூப்ளிகேட் டம்மி பேர். அந்த 20 கோடி பேரில் 1 கோடி பேருக்கு 1 லட்ச ரூபா லாஸ்னாலும் 1 லட்சம் கோடி ஆயிருக்கும். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆப்ல நம்ம கூட விளையாடுற பாதி பிளேயருக்கு மேல யாருமே ஒரிஜினல் பிளேயர் கிடையாது, எல்லாமே போட் அக்கவுண்ட். அதாவது அவங்க கம்பெனிக்காரங்களே மக்களோட பணத்தை ஏமாத்தி அவங்களாலேயே ஜெயிக்க வச்சு மக்களோட பணத்தை எடுத்துக்கிறாங்க. சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு ஃபேண்டசி கிரிக்கெட் கேம். பெட்டிங் இல்ல, சூதாட்டம் இல்ல, உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ற கேம் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு மக்களோட பணத்தை ஏமாத்தி திருடுறாங்க. 2008 ஹர்ஷ் ஜெயின், பபித் ஷேத்ன்ற 2 பேர்த்தனால உருவாக்கப்பட்ட ஆப் தான் இந்த ட்ரீம் 11 ஆப். இந்த ஆப் ஆரம்பிச்சப்ப கிரிக்கெட் கேம்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா உங்களால காசு ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி கேமா தான் இந்த ஆப்பை டெவலப் பண்ணாங்க. இப்போ இந்த ஆப்போட கான்செப்ட் என்னன்னா, 2 டீம் கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 11 பேர் கொண்ட பிளேயிங் லெவலை நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த 11 பேர்த்துல விக்கெட் கீப்பர், பேட்டர்ஸ், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் அப்படி சூஸ் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ற பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நமக்கு அவங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, அதாவது கேட்ச் பிடிச்சா ஒரு பாயிண்ட், ரன் அவுட் பண்ணா ஒரு பாயிண்ட், 4 அடிச்சா ஒரு பாயிண்ட், 6 அடிச்சா ஒரு பாயிண்ட், செஞ்சுரி அடிச்சா ஒரு பாயிண்ட், ரன் அவுட் பண்ணா ஒரு பாயிண்ட், இப்படி அந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நமக்கு பாயிண்ட் தருவாங்க. அதுவே அந்த பிளேயர் ரொம்ப நெகட்டிவா, அதாவது பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா நம்ம கிட்ட இந்த பாயிண்ட் மைனஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். நம்ம சூஸ் பண்ண பிளேயிங் லெவல்ல இருக்க பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா நமக்கு காசு அதிகமா வரும். இதுவே பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசு சுவாகா தான், நக்கிட்டு போயிடும். அம்மா இங்க ரத்தம் கக்கிக்கிறது பைபிளிக்கானா? அவனு அவளா? அப்ப 600. 2012 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்ல நீங்க போய் மேட்ச் விளையாடணும்னா என்ட்ரி ஃபீஸ்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் கான்செப்டை மாத்தி பிராக்டிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விளையாடலாம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதனாலே இந்த ஆப்ல காசு நிறைய வரும், நிறைய கிடைக்கும்ன்றதுக்காகவே மக்கள் நிறைய பேர் போய் டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் இந்த ஆப்பை கிட்டத்தட்ட 20 கோடி பேத்துக்கும் மேல டவுன்லோட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. 10 லட்சத்துக்கும் அதிகமான ரேட்டிங்ஸ் இந்த ஆப்புக்கு இருக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆப்போட வளர்ச்சி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துல வளர்ந்து போயிருச்சு. 2019 வருஷம் இந்தியாலே அதிக பேரால டவுன்லோட் பண்ணப்பட்ட கேமிங் ஆப் அப்படின்ற பேரு இந்த ஆப்புக்கு தான் இருந்தது. இப்போ இந்த ஆப்ல கிரிக்கெட் மட்டும் இல்லாம கபடி, பாஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாய்ஸ் ஆர் மீ, இது ப்ரொமோஷன் கிடையாது, ஃபேக்டா சொன்னேன். எனக்கு என்னமோ ப்ரொமோஷன் பண்ற மாதிரியே இருக்கு.
இந்த ஆப்னால நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, வாழ்நாள் ஃபுல்லா சேர்த்து வச்ச காசை இதுல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க, கடனாளி ஆகுறாங்க அப்படின்னு எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் இந்த ஆப் மேல இருந்தாலும் ஏன் இந்த ஆப்பை இந்தியால இன்னும் பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கதான் செய்யுது. எதனால இந்த ஆப்பை இன்னும் பேன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த ஆப்போட ஃபவுண்டர் ஹர்ஷ் ஜெயின், பவித் சேத்னு 2 பேர் சொன்னேன்ல, அதுல ஹர்ஷ் ஜெயின் அவரோட அப்பா ஆனந்த் ஜெயின். அம்பானி இருக்காருல, முகேஷ் அம்பானி, அவரோட பிசினஸ் ஒரு டைம் லாஸ் ஆனப்போ இந்த ஆனந்த் ஜெயின் தான் அம்பானியோட கையை பிடிச்சி அவரோட பிசினஸ் திருப்பி ரெக்கவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு. அந்த ஆனந்த் ஜெயினோட பையன் ஹர்ஷ் ஜெயின் ஆரம்பிச்ச இந்த கம்பெனி தான் இந்த ட்ரீம் 11 ஆப். அதனாலதான் இப்போ வரைக்கும் இந்த ட்ரீம் 11 ஆப் மேல எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் இருந்தாலும் யாருனாலையும் எதுவுமே பண்ண முடியல, இன்க்ளூடிங் இந்திய அரசாங்கத்தினாலையும். இந்த மாதிரி இந்தியால ஒரே ஒரு ஆப் தான் இருக்கா ப்ரோனா, இவரு பெரிய கை, இவரை மாதிரியே இவருக்கு கீழே இவங்க மலையில நனைஞ்ச காளான் மாதிரி நிறைய ஆப் இருக்கு. விஷன் 11, மை 11 சர்க்கிள், மை டீம் 11, MPL, இப்படி எக்கச்சக்க ஆப் இருக்கு, சொல்லிட்டே போலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா ஒரு தடவையாவது உங்க வாழ்நாள்ல இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒன்னும் இல்ல ப்ரோ, ஓப்பனா சொல்றேன், இந்த ஆப்ல எப்படி மக்கள் ஏமாறுறாங்கன்னு. லீடர் போர்டு இருக்குல்ல, அதுல பல லட்சம் யூசர்ஸ் இருப்பாங்க, அதுல பாதி பேர் இவங்க ஆள் தான். இவங்க ஆள்னா பாதி அக்கௌண்ட் போட் அக்கௌண்டா தான் இருக்கும். அந்த லீடர் போர்டுல டாப்ல 1000 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே மல்டிபிள் டீம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் வெறும் 2-5 டீம்னு கிரியேட் பண்ணிட்டு நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஆப்ல பெரிய அமௌண்ட் ஜெயிக்கிறவங்க எல்லாமே வெறும் 1% பேர் மட்டும்தான் ப்ரோ. மிச்சம் இருக்க 99% பேர் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகுறவங்க மட்டும்தான். நீங்க வெறும் 50 ரூபாயோ 100 ரூபாயோ வச்சு டீம் கிரியேட் பண்ணுவீங்க, ஆனா ஒருத்தன் 10,000 ரூபாய் வச்சு 100 டீம் கிரியேட் பண்ணுவான் ப்ரோ. அவன மாதிரி நம்மளும் சேர்த்து வச்ச மொத்த காசுமே இதுக்குள்ள போட்டோம்னா ஜோலி முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பணத்தை உள்ள போட்டு போட்டு கடைசியில் அதுவே ஒரு அடிக்ஷனா மாறிடும் ப்ரோ. போட்ட எல்லா காசுமே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஏமாந்துட்டோம்னு. இதுக்கு மேல ஒருத்தர் சொல்லுவான், ப்ரோ ஒரு 500 ரூபா கொடுங்க ப்ரோ, வின்னிங் டீம் ப்ரெடிக்ஷன் இருக்க டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்மளும் அவன்கிட்ட நம்பி 500 ரூபா கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நம்மள பிளாக் பண்ணிடுவான். காசு காசு கொடு, காசு 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 கொடு, காசு காசு கொடு, காசு. அதனால ப்ரோ காசு கொடுங்க ப்ரோ, உங்களுக்கு வின்னிங் டீம் சொல்றேன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க, நீங்க ஸ்கேம்ல இருந்து தப்பிச்சிடலாம். ட்ரீம் 11 ஆப் ஒன்றும் இல்லீகல் ஆப் கிடையாது. ஆனா உங்களால ஈஸியா பணம் ஜெயிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்க நினப்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும், உங்க கையில இருக்க மொத்த காசுமே காணாம போயிடும். அதனால இந்த மாதிரி காசு கட்டி விளையாடுற எந்த ஆப்பா இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட விளையாடுங்க. அதுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் எடுத்து வச்சு அதுக்குள்ள மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி மட்டும் விளையாடுங்க. கையில இருக்க மொத்த காசையும் அதுக்குள்ள போட்டு கஷ்டத்துல போய் மாட்டிக்காதீங்க. நீங்க இது வரைக்கும் ட்ரீம் 11 ஒரு தடவையாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ, உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.